अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मत्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் யதிராசர் என்றெல்லாம் போற்றப்படுகின்றார். அப்படிப்பட்ட யதிராசரை துதித்து 70க்கும் மேற்கொண்ட ஸ்லோகங்களை கொண்டதான ஒரு ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். அதுதான் யதிராஜ சப்ததி என்றே வழங்கப் பெறுகிறது. சப்ததி என்றால் 70 என்பது பொருள். யதிராஜரை குறித்த 70 ஸ்லோகங்கள் என்பதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெயர். அதிலே முதலிலே 9 ஸ்லோகங்களாலே எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் 9 வரை, அந்த ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கக்கூடிய 9 வரை வரிசையாக பெரிய பெருமாள் தொடங்கி பெரிய நம்பிகள் வரை ஆச்சாரியர்களை ஒவ்வொரு ஸ்லோகத்தாலே வணங்கிவிட்டு 10வது ஸ்லோகத்திலே பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிண்ணாத்து மாமகம் என்று என்னுடைய வணக்கத்தை அந்த எம்பெருமானார் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவரவருடைய ஸ்ரீசூக்திகளாலே வேதங்கள் மகிழ்விக்கப்பட்டனவோ, வேதங்கள் அலங்கரிக்கப்பட்டனவோ, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானார் என்னுடைய வணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அடுத்தபடியாக 11வது ஸ்லோகம் அந்த எம்பெருமானைக்கு ஒரு தியான ஸ்லோகம் போலே, அதாவது ஒரு விஷயத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்றால் முதலே அந்த உருவம் எப்படி இருக்கிறது என்றதை மனதிலே நாம் கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் தியான ஸ்லோகம் என்று பெயர். எம்பெருமானாருடைய, அதாவது இப்போது ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று நாம் அதை உட்காந்து பாராயணம் பண்ணணும்னா கூட அதில் என்ன பண்ணுவோம், தியானம் என்று சொல்லிவிட்டு ஒரு தியான ஸ்லோகம் க்ஷீரோதன்வத் பிரதேசே சுருத்திமணி விலசத் சைகதே மௌக்திகானாம் என்றெல்லாம் ஆரம்பித்து அந்த எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனம், சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் என்றெல்லாம் அவனை சொல்லுகின்ற அந்த திருவுருவ வர்ணனம் அது சொல்லப்பட வேண்டும். மேலே அந்த ஸ்லோகங்களிலே ஒரு 60க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களாலே எம்பெருமானாரை துதிக்கப் போகிறார் அல்லவா, அதற்கு முன்னாலே தியான ஸ்லோகம் போலே அந்த எம்பெருமானாருடைய திருமேனியை வர்ணிக்கிறார். அவர் எவ்வளவு அழகாக எழுந்தருளியிருக்கிறார் என்கிறதை அற்புதமாக இந்த 11வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் வர்ணிக்கிறார். உபவீதினமூர்த்வபுண்ட்ரவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம். எம்பெருமானார் என்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தால் அவரை திருஜகத் புண்ணிய பலம், 3 லோகங்களும் பண்ணின புண்ணியத்தினுடைய பலன்தான் எம்பெருமானாராய் அவதரித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். 3 லோகத்தில் இருக்கிறவர்கள் பண்ணிய புண்ணியம் எம்பெருமானார் வந்து அவதரித்தார் என்று சொல்லும்படியாக
அந்த எம்பெருமான் திரிஜகத் புண்ணிய பலம், மூலகங்களுடைய புண்ணியத்தினுடைய பலம் எம்பெருமானாராக வந்து அவதரித்திருக்கிறார். இப்படி ஆதிசேஷன் எம்பெருமானாராக வந்து அவதரித்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது உபவீதினம் என்று முதல்ல அவர் உபவீதினம், யஜ்ஞோபவீதம், இந்த பூணூல் என்று தமிழிலே சொல்லுகிறோம். அது பூணு பூணுகின்ற நூலாகினாலே அது பூணு என்கிறது பூணூல் என்று ஆகிவிட்டது. ஆக முதல்ல எம்பெருமானாருக்கு பூணு இருக்கிறது என்று ஒரு விஷயத்தை சொன்னார். எதற்கு இதை முதலிலே சொல்ல வேண்டும் என்றால், மற்ற மதங்கள் எல்லாவற்றிலும், அதாவது வேதத்தை ஒப்புக்கொண்ட வைதிகர்களே கூட, வைதிகத்திலேயே மற்ற மதங்கள் இருக்கின்றன அல்லவா, அத்வைத்தம், துவைத்தம், இன்னும் வல்லபம், நிம்பார்க்கம், பல மதங்கள் இருக்கின்றன, வேதத்தை ஒப்புக்கொண்ட மதங்கள். ஆனால் அவர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள், சந்நியாசம் வாங்கி கொண்டு விட்டால் அவர்களுக்கு அதற்கு பிறகு எந்த விதமான அனுஷ்டானமும் கிடையாது, ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை என்பதாக வைத்து அவர்கள் முதலிலே என்ன செய்கிறார்கள், இந்த பூணூலை அறுத்து எரிந்து விடுகிறார்கள். பூணூலை அவர்கள் கழற்றி எரிந்து விடுகிறார்கள். ஆனால் விசிஷ்டாத்வைத்தத்தில் அப்படி கிடையாது. எம்பெருமானார் சந்நியாசம் துறவரம் மேற்கொண்ட பிற்பாடும் கூட அவர் பூணூலை அணிந்து கொண்டிருக்கிறார். இதை விட முடியாது. இந்த பூணூல் என்கிறது ஒருவனுக்கு வைதிக காரியங்களை பண்ணுவதற்கு யோக்கியத்தையை சம்பாதித்து கொடுப்பது ஆகையினாலே இதை அவன் ஆயுள் உள்ள பர்யந்தம் அவன் அதை அணிந்தே இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறபடியினாலே சந்நியாசிகளுக்கும் கூட பூணூல் உண்டு என்கிறதை, பூணு நூல் உண்டு, யஜ்ஞோபவீதம் உண்டு என்பதை அனுஷ்டானத்திலே காட்டினவர் எம்பெருமானார். அவருக்கு முன்னாலேயும் பல பேர் காட்டியிருக்கிற விஷயங்களைத்தான் அவர் காட்டியிருக்கிறார். ஏற்கனவே பல முனிவர்கள், அதற்கு பிறகு இன்னும் பல ஆச்சாரியர்கள், ஆளவந்தார் முதலானவர்கள், நாதமுனிகள், ஆளவந்தார் முதலானவர்கள் எல்லோரும் அனுஷ்டித்த அனுஷ்டானம்தான் இது. அதனால் இவரும் அதை என்ன பண்ணுறார், உபவீதினம், இவர் கையில் என்ன பண்ணுறார், பூணு நூலை அணிந்திருக்கிறார் என்று. மற்ற துறவிகள் போலே பூணு நூலை கழற்றி எரிந்தவர் அல்லர் இவர். வைதிக கர்மங்களை ஏற்றுக்கொண்டவராகினாலே பூணு நூலை உடையவர் என்கிறது தான் இந்த முதல் வார்த்தையாலே சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு ஊர்த்வபுன்றவந்தம். ஊர்த்வபுன்றம் என்னால்னா இந்த நெற்றியிலே அணிந்து கொள்ளக்கூடிய குறி, அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்மை மேல் மேல் நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். உத்தரத்யுபரி ஊர்த்வபுன்றம் என்று மேல்நிலைக்கு அழைத்து செல்லுகிறபடியினாலே அந்த புன்றத்திற்கு ஊர்த்வபுன்றம் என்று பெயர். ஊர்த்வம் என்னால் இப்படி நெடுக்க, ஆங்கிலத்தில் சொன்னால் வர்டிக்கல் என்று சொல்லுகிறோமே, அப்படி இப்படி மேலேழ இருக்க வேண்டும். அது அப்படிப்பட்ட புன்றம் அது. இது எதை சொல்லுகிறது என்னால், சில துறவிகள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், திரியக் புன்றம் என்று சொல்லப்படக்கூடிய அப்படிப்பட்ட புன்றங்களை அழைகிறார்கள். அது இந்த உலகத்திலேயே நம்மை இருத்திவிடும். இதுதான் நம்மை மேலுலகத்திற்கு அழைத்து செல்லும் என்கிறபடியினாலே தான் உத்தரத்யுபரி ஊர்த்வகதி நம்மை அழைத்து மேல் உலகத்துக்கு அழைத்து செல்கிறது என்கிற காரணத்தினாலே அவர் அணிந்து கொண்டிருக்கிறது அந்த திருமண் காப்பு. அது எப்படி இருக்கிறது, ஊர்த்வபுன்றவந்தம். சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எம்பெருமானியே ஒருத்தன் பற்றியிருப்பனானால் அவன் அணிய வேண்டியது ஊர்த்வபுன்றம்தான் என்று. இது பாத்ம சம்ஹிதை, பாத்ம புராணம் முதலான நூல்களிலே மிக விரிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இவர் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் உபவீதினம் ஊர்த்வபுன்றம் ஊர்த்வபுன்றவந்தம் என்று சொன்னார். திரிஜகத் புண்ணிய பலம் திருதண்டஹஸ்தம். கையிலே ஒரு தண்டம் ஏந்தி இருக்கிறார். அந்த தண்டம் என்னாலன்னா ஒரு தடி, அதாவது இந்த காலத்தில் எல்லாருக்குமே தடிகள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிராமணன், சத்திரியன், வைசியன் என்று எல்லாரும் கையிலே தடியை வைத்திருப்பார்கள். ஆனால் துறவிகளாயிருப்பவர்களுக்கு தடி என்னால் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் திரிதண்டஹஸ்தம், 3 தண்டங்கள் அதிலே சேர்ந்திருக்கும். அதனால்தான் அதற்கு திரிதண்டம் என்று பெயர். அது 3 என்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் பல காரணங்கள் சொல்லலாம். நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தமே எப்படிப்பட்டது, 3 விதமான தத்துவங்களை ஒப்புக்கொண்டது. சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்ற அறிவுள்ள ஆத்மாக்கள், அறிவற்ற ஜடப்பொருள்கள், ஈஸ்வரனான பகவான் என்று 3 தத்துவங்களை அப்படி ஒப்புக்கொண்டிருக்கிறபடியினாலே 3 தத்துவங்களை கொண்ட சம்பிரதாயத்தில் அது 3 தண்டம், அது கையில் ஏந்தி இருக்கிற தண்டம், அதற்கு திருதண்டம் என்று பெயர். முக்கோல் என்று தான் அதற்கு பெயர். இன்னும் சொல்ல போனால்
தமிழ் இலக்கியங்களில், அதாவது மற்ற துறவிகள் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் ஏகதண்டம் என்று, இப்போ அத்வைத்தம் என்று சொன்னால் அவர்கள் ஏகதண்டம், ஒரே ஒரு குச்சியைத்தான் வைத்திருப்பார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய சித்தாந்தப்படி பிரம்மம் ஒன்றுதான் உண்டுன்னு, ஏகமேவ பிரம்மம்னு ஒத்துக்கொண்டபடினாலே அவர்கள் ஒரே தண்டத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்படி நாம் சொல்லலாம். ஆனால் விசிஷ்டாத்வைத்தத்தில் 3 தண்டம் என்கிறது மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மிக ஆச்சரியமாக தொல்காப்பியரும் கூட எடுத்து காட்டுகிறார். அதுதான், அதாவது தமிழ் இலக்கியங்களில் நாம் முதல் நூல் என்று இன்றைக்கு கொண்டிருக்கிறோமே எது என்றால் இந்த தொல்காப்பியம் என்கிற இலக்கண நூல்தான். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு நல்ல துறவிக்கு எது அடையாளம் என்று சொன்னால், நூலே கரகம் முக்கோல் மணையே ஆயுங்காலை அந்தணர்க்கு உரிய என்று. நூல் என்னால் பூணு நூல், அது ஒரு அந்தணருக்கு உரியது நூல். அந்தணர் என்னால் இந்த இடத்துல துறவிகள். அடுத்தது கரகம் என்னால் கையிலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் வைத்திருப்பார்கள், அதற்கு கரகம் என்று பெயர், ஒரு சிறிய குடுவை. நூலே கரகம். அதற்கு மேல் முக்கோல் என்று, முக்கோலைத்தான் சொல்லித்தே தவிர ஒரு கோல் என்று அது சொல்லவில்லை, அந்த தொல்காப்பியம் சொல்லவில்லை. அதுக்கு மேலே மனை என்று, அவர்கள் வீற்றிருப்பதற்கு ஒரு மனையும் கொண்டிருப்பார்களாம். ஆயுங்காலை ஆராய்ந்து பார்த்தால் இவைதான் அந்தணர்க்கு உரிய என்று. இன்னும் தமிழ் இலக்கியங்களிலே பல இடங்களிலே பல துறைகள் உண்டு. அதிலெல்லாம் பார்க்கிற பொழுது கூட, இப்போது நாயகனும் நாயகியும் போகிறார்கள், வழி தெரியாமல் திகைக்கிறார்கள், எந்த வழியாக போகிறது என்று தெரியாமல் திகைக்கிறார்கள். அப்பொழுது யாரிடத்தில் போய் கேட்க வேண்டும் என்றால், ஒரு நல்லவரிடத்தில் போய் காட்டால்தான் ஒழுங்கான பதில் கிடைக்கும். இல்லாவிட்டால் இவரை தவறான வழியிலே செலுத்தி இவர்களை நாசமடைய செய்து விடுவார்கள் அல்லவா. ஆயினாலே யாரை வின வேண்டும் என்றால் முக்கோல் பகவரை வினாவுதல் என்று, அந்த முக்கோல் பகவர் என்று அப்படிப்பட்ட விஷயம் தமிழ் இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற இவர் தான் திருமழிசை ஆழ்வாரும் கூட. அவர் ராமானுஜருக்கு மிக முற்பட்டவரான திருமழிசை ஆழ்வார் திருவரங்கம் பெரிய கோவிலிலே யார் யார் இருந்தார்கள் என்று சொல்லுகிற பொழுது, சிற்றையிற்று முற்றல் மூங்கில் 3 தண்டர் ஒன்றினர் அற்றபற்றர் சுற்றி வாழும் அந்தணீர் அரங்கமே என்று 3 தண்டர் என்று சொல்லுகிறார். ஆயினாலே அந்த வழியிலே வந்தவராகினாலே எம்பெருமானார் உபவீத்தனம் ஊர்த புன்றவத்தம் திருதண்டஹஸ்தம் என்று சொன்னார். அதற்கு மேலே அடுத்தபடியாக சரணாகத சார்த்தவாகம், சரணமடைந்த பிற்காலே சரணமடைந்த பிரபன்னர்கள் அவர்கள் அத்தனை பேரையும் அதை சரணாகத சார்த்தம் என்னால் அவர்களுடைய திருக்கூட்டங்கள், அவற்றை வாகம் நடத்துபவர். உண்மையிலே பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் நம்மாழ்வார். அந்த பிரபன்ன ஜனங்களை எல்லாம் வழி நடத்துபவர் யார் என்றால் ஸ்ரீ ராமானுஜர் தான். அதாவது ராமானுஜர் தான் இந்த பிரபத்தி மார்க்கத்திற்கே வழிநடத்துபவராக இருந்து நம்மை எல்லாம் கரை சேர்க்கிறார் என்கிற விஷயம் இன்னும் மேலே பல ஸ்லோகங்களிலே வரப்போகிறது. எப்படி வழிநடத்துகிறார் என்பதை நாம் அங்கே அனுபவிப்போம். இப்பொழுது பொருளை மட்டும் பார்ப்போம். சரணாகத சார்த்தவாகம், சரணமடைந்தவர்களுடைய கூட்டம் என்று சொன்னால் பிரபன்னர்களான இந்த பக்தர்கள், இவர்களையெல்லாம் அவர் என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறார். அப்படிப்பட்டவர் ஸ்ரீ ராமானுஜர். அதற்கு மேலே சிகையா சேகரிணம், என்னென்ன நல்ல குழற்கற்றையாலே அவர் நல்ல திருமுடி அழகு பெற்றவர் என்று சொல்லுகிறார். அவருடைய திருமுடியிலே நல்ல, அதுவும் மற்ற துறவிகள் அத்தனை பேர் துறவு என்று மேற்கொண்டாலே முதல்ல தலையை மொட்டையடிக்க வேண்டும் என்று மற்றவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வைணவ சம்பிரதாயத்தில் அப்படி கிடையாது. துறவி ஆனாலும் கூட அவருக்கு அந்த பின்னாலே குடுமி என்று சொல்லப்படுகின்ற சிகை அது இருந்தே தீர வேண்டும். ஸ்ரீ ராமானுஜர் அப்படித்தான் திகழ்ந்தார். சிகையா சேகரிணம், அப்படி தன்னுடைய குழற்கற்றையாலே நல்ல முடியழகு பெற்றவர். அவர் எப்படிப்பட்டவர்? யதீனாம் பதிம், யதீனாம் பதிம் என்னாலுன்னா யதிகளுக்கெல்லாம் தலைவர். இப்படி இருக்கிறவர் தான் யதி. யஜ்ஞோபவித்தத்தோடு திருதண்டத்தோடு ஊர்த்வ புன்றம் அணிந்தவராய், தன்னை வந்து அடைந்தவர்களையெல்லாம் வழிநடத்துபவராய், அழகான சிகையோடு கூடியவராய் இருக்கிறவர் யாரோ அவர்தான் யதி பதி. அப்படிப்பட்ட யதீனாம் பதிம் அகம் ஈடே, நான் அவரை துதிக்கிறேன், வணங்குகிறேன் என்று மிக அழகாக அந்த எம்பெருமானாருடைய தோற்றத்தை, அந்த வடிவழகை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அனுபவித்தார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.